வணக்கங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து அரைக்கீரை பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரைக்கீரையை இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும், சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வெங்காயம் வந்து ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 காஞ்ச மிளகாய், இதை நம்ம தாளிக்கும் போது கிள்ளி போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து நான் கடுகு போடும்போது உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சுக்கிறேன். இது இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய். இதை வந்து கீரை பொரியல் எப்படி செய்யுது நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானில் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறோம். கடுகு பொரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஊற வச்ச உளுத்தம்பருப்பை நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த உளுத்தம்பருப்பு சிவந்து போச்சு. இப்போ இந்த 2 காஞ்ச மிளகாவையும் நம்ம இதில் கிள்ளி போட்டுக்குவோம். ஏன்னா கீரைன்றதுனால பச்சை மிளகாய் போட்டால் 2 ஒரே கலராக இருக்கும், தெரியாது. அதனால் இதுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இது கூடயே இந்த வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். வெங்காயமும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா செவந்து போச்சு. இப்போ அந்த அரைக்கீரையை இதில் போடுறோம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ தேவைக்கேற்ப உப்பு போடணும். இப்போ அரைக்கீரை வெந்துட்டு நம்ம தேங்காவை போட்டு ஒரு 1/2 நிமிஷம் நல்லா கிளறி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், அரைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏற்கனவே அரைக்கீரையில் வடை செஞ்சு போட்டிருக்கேன் வீடியோவில், அதை நீங்கள் பாருங்கள். இந்த அரைக்கீரையில் இந்த வடையும் இந்த மாதிரி கீரை பொரியலும் செய்தால் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்கள்.